அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசியினருக்கு இந்த வார ராசி பலன். மகர ராசியினருக்கு 2 ராகு, 3 சனி வக்கிரம், 7ஆம் இடத்தில் குரு வக்கிரம், 8 கேது, 10 சுக்கிரன், 11 சூரியன், செவ்வாய், புதன் வக்கிரம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். ராசியாதிபதி சனி கடந்த 4 மாத காலமாக வக்கரகதியில் இருந்தார். வரும் வெள்ளிக்கிழமை என்று வக்கர நிவர்த்தி அடைகிறால் முன்னேற்றம், நன்மைகள் உண்டாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் சிறப்பான ஆதரவு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தங்களுக்கு ஏற்படும். நீங்கள் வாங்கிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டாகும். பழைய கடன்களை அடைப்பீர். சேமிப்பினை தொடர்வீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடுவு காலம் பிறந்து மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகும். மாணவியர்கள் படிப்பில் நன்றாக சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி பெறுவர். இதுவரை 10 இருந்த சுக்கிரன் வார கடைசியில் லாபஸ்தானம் செல்கிறார். சூரியனோடு இணைகிறார். சுக லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்தில் இருந்து உங்கள் தன குடும்ப ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. ஆக உங்களுடைய சிந்தனையால் ஊக்கம், உற்சாகம் பெற்று புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். உச்சம் பெற்ற குரு பார்வை உங்கள் ராசியிலும் லாபஸ்தானத்திலும் தைரியஸ்தானத்திலும் விழுவதால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், அஷ்டமத்தில் கேது இருக்கிறார் என்பதால் உங்களுடைய பேச்சில், உணவில் சில தவிர்க்க முடியாத உடல்நல பிரச்சனைகள் உண்டாகலாம். அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உறவுகளை பேணி காக்க வேண்டும். 2 ராகு இருப்பதால் தாம்பத்திய உறவில் சில குழப்பங்கள், நெருடல்கள் ஏற்படலாம். சற்று கவனம் தேவை. மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்க ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.